எந்த படையும் வேண்டான்னு தள்ளி வைக்கிறதுக்கு அவளால் முடியும். எப்படி? சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளை முக்திக்கு நாயகி என்பதை அறிகிறார். பக்தியை, வெறும் பக்தியை பாலில், அதாவது ஒன்றுத்துக்கு இல்லாத விரயம் பண்ணி பாலில் உகுத்த அப்பாவிகள், எல்லா அப்பாவிகள் தான். கத்திய நாய் போல் கதறுகின்றார்களே. எப்படி? லவ 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 நாய் 12 மணிக்கு மேலே வயிற்றுல வந்து கத்தும். இருக்கிறப்பெல்லாம் சாப்பிட தெரியாமல் நைட்டில் கத்துற நாய் மாதிரி லவ 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 கத்துது இல்லை? அது மாதிரி சரியைக்கிரிய யோகத்துக்கு வந்து நெறிப்பட்டி நேரம் நின்று போய் சிவத்தோடு இணைய தெரியாமல் கடைசி காலத்தில் இறைவா என்னை கைவிட்டுட்டியே, நியாயமா? காலமெல்லாம் உன்னை தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன மாதிரி கோயிலுக்கு யாரும் வந்திருப்பாங்களா? உங்கள்கிட்டே தானே உட்காந்து கிடந்தேன், உன்னே தானே நம்பிக்கிட்டு இருந்தேன். கத்திய நாய்கள் எல்லாமே. சக்தியை வணங்கு, கெஞ்சி முதல்ல எனக்கு ஞானம் கொடு, என்னால் பூமியிலேருந்து வெளியேறணும், போதும் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் திகட்டுது, நான் இதே உடம்பு நல்லா இருக்கும்போது நான் இறைவனோட சேரணும், எனக்கு அந்த தகுதி கொடுத்தாயே, என்னை கொண்டு அப்பன்ட்ட சேரு, உனக்கு புரியாதா நான் கஷ்டப்படுறதா, நீ கைவிட்டா நான் எங்கேம்மா போவேன், எனக்கு யாருமா அந்த பூமியில் தெரியும், இது எனக்கு விலைக்கு சொல்கிறதுக்கு தகுந்த ஆள் எனக்கு இன்னும் வள்ளியம்மா, என்னை கூட்டிருப்போம்மா தாயேன்னு அவ்வளோ போய் கெஞ்சணும், மனசுக்குள்ளேயே கெஞ்சலாம். முதல்ல அங்கே போய் கெஞ்சலாம், அப்புறம் அப்படியே கெஞ்சி 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 அந்த மனசை உள்ளே வாங்கி உள்ளே கெஞ்சலாம், எனக்கு ஞானத்தை கொடுமா, எனக்கு ஞானத்தை கொடுமா. ஞானம் உள்ளே வர 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 நம்ம கழுவப்பட தகுதி உள்ளவனாக மாறுவோம் சிவத்துக்கு, இல்லையா? அப்போ சக்தியை கெஞ்சணும். ஐயா என்ன சொல்கிறார்? அப்போது சாதகர்கள் அனுபவித்து நிற்கும் முறைமையினை நாம் அறியவில்லை. சொல்கிறாரு, ஞானானந்த அனுபூதியற்கே அன்றி பிறரால் சிவானந்த போகத்தை அறிந்து அனுபவிக்க முடியாது. அந்த சிவஞானம் வந்தவங்களுக்கு மட்டும்தான் சிவனுடைய போகத்தை அனுபவிக்க முடியும். சிவபோகம் என்பது அது ஒரு பேரின்பம். போகம் என்றால் இன்பம் தான். உயிர் அனுபவிக்க என்பது பேர் போகம். சிற்றின்பம் வந்து உயிர் தான் அனுபவிக்குது உடம்பை கொண்டு. பேரின்பம் வந்து உடம்பு இல்லாத உயிர் மட்டும் அனுபவிக்கிறது பேர் வந்து பேரின்பம். அப்போது என்ன சொல்கிறாரு? ஞானானந்த அனுபூதியற்கே, ஞானம் ஆனந்த அனுபூதி பெற்றவர்களுக்கு மட்டுமே அன்றி பிறரால் மற்றவங்க யாராலையும் சிவானந்த போகத்தை, சிவ ஆனந்த போகம், எப்படி சிவனுடைய ஆனந்தமான அந்த போகத்தை பிறரால் அறிந்து அனுபவிக்க முடியாது. சர்க்கரைன்னு சொல்லி வாயில சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தவிர அந்த சர்க்கரை சுவையை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ அந்த சர்க்கரையவே அனுபவிக்கணும், இல்லையா? சர்க்கரை அனுபவிச்சால் சர்க்கரை சுவை தெரியும். நல்ல ஒரு எழுத்துப்படை இல்லாமல் பேப்பரை எழுதி வாயில போட்டால் சுவை தெரியுமா? பேப்பரை எழுதி போட்டால். அப்போ அந்த சர்க்கரையை அனுபவிக்க சர்க்கரை வேண்டும் உனக்கு, இல்லையா? இப்போ சொல்கிறாரு ஞானானந்த அனுபூதி இங்கே கூடணும் அப்படின்ட்டார். இப்போ அப்போ ஞான ஆனந்த அனுபூதி வார்த்தை ஒன்று எப்படி போடுறாரு. சமையல் இந்த வார்த்தையெல்லாம் இருக்குதுயா, நம்மலாம் என்ன காதலே வாங்காத வார்த்தை அனுபூதி. ஞான ஆனந்த அனுபூதி அப்படின்னு எவ்வளவு சாதகருக்கே அனுபவி முறைமையை நாம் அறியவில்லைன்னா ஐயா சொல்கிறாரு. அவர் வந்து நமக்கு சொல்கிற குரு, அவர் சொல்கிறாரு நீ அறியவில்லை, நீ அறிஞ்சிருக்க மாட்ட, அதனால் உனக்கு அது சொன்னால் புரியாது. இப்போ அவங்க அந்த உச்ச நிலையில் போகிற யோகி எப்படி இருப்பான்னு நமக்கு விலகி சொன்னால் புரியுமா? ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் கிடையாது. சிற்றின்பத்தை நீங்கள் பலமுறை பேசலாம், உங்களுக்கு அனுபவம் இருக்குது. பேரின்மை என்பது அனுபவித்து அறியாத விஷயம் அது. அதனால் பூமியில் யாராலையும் அதை அனுபவிச்சவங்க தவிர யாரும் பேச முடியாது. அனுபவிச்சவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அனுபவித்தவங்க மனைவியோடு கூடிய இன்பத்தை பிறர்கிட்ட சொல்லுவாங்களா? அதே மாதிரி தனக்குள்ளேயே இறைவன் வந்து ஆம்பளையாக இருப்பார், உயிர் வந்து பெண்ணாக இருக்கும். இது பெண்ணாகும், அது ஆணாகும். 2 பேரும் கடந்து அனுபவித்த இன்பத்தை மனைவியோடு அனுபவித்த இன்பம் மாதிரி மாறும். அதை வெளியே சொல்ல முடியாது. அதான் இறை இன்பம், இல்லையா? அப்போது இந்த நிலையை நாம் அடைகிறதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கோம். நம்ம முதல்ல நம்பி அதை பயன்பட ஆரம்பிக்கணும். என்ன சொல்கிறாரு? செய்யணும் அப்படின்ட்டாரா? தற்பரமல்ல சதாசிவன் தானல்ல, தற்பரமல்ல சதாசிவன் தானல்ல, நிற்களமல்ல சகல நிலையல்ல, அற்புதமாகி அனுபோக காமம்போல் கற்பனையின்றி கடந்து நின்றானே, காமம்போல் கற்பனையின்றி கடந்திருந்தானே. நான் சொல்கிறேன் ஐயா, சிவன் நவந்தொரும் பேதமாக உள்ள பரமும் அல்ல, நவந்தொரும் பேதமாக உள்ள பரமும் அல்லன்.
அருவுருவமான சதாசிவனும் அல்ல. நீங்கள் எல்லாமே முதல்ல உண்டு 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 முதல் புத்தகத்தில் இங்கே இப்போ இல்லை இல்லை இல்லை, ஏன்னா மறந்துடுங்கிறாரு. சதாசிவன்லாம் கிடையாது. நீ மேலே வந்துட்ட. இப்போது நீ சின்ன பையன் இருக்கும்போது உனக்கு நான் எல்லாம் சொன்னேன், இந்த பள்ளிக்கூடம் தாண்டா நீ படித்தது, எப்படி இந்த இந்த பலகை தான் நீ எழுதுனதுன்னு காட்டினேன். இப்போ அதெல்லாம் இல்லை, நீ ஞானம் அடைஞ்சிட்ட, ஞானி ஆகிட்ட, உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன சொல்கிறார் ஐயா? அடே சிவன் நமந்தரும் பேதமாக உள்ள பரமும் அல்ல, என்ன அருவுருவமான சதாசிவனும் அல்ல, அருவம் ஆனவனும் அல்ல, அது உருவத்தோடு கூடிய சகல நிலையும் அன்று. அவன் அதிசயமாகி அனுபவிக்கின்ற காமம் இன்பம் போல. காம இன்பம் அதிசயமா இல்லையா? பெண் பூமியில் உயர்ந்த இன்பம் பெண் இன்பம், சந்தேகமே கிடையாது. அது அதிசயமா இல்லையா? பொறிகள் அத்தனையுமே இணைந்து அனுபவிக்கும் பேரின்பம் அது பூமியில். சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை ஏதோ ஒன்றுனா அந்த வாயில் உள்ள சுவை மட்டும்தான் அறியும். மூக்குக்கு அதனால் எந்த லாபம் கிடையாது. வாசனை இருக்க சர்க்கரையில், காதுக்கு கிடையாது. பொறிகள் அத்தனையுமே சேர்ந்து அனுபவிக்க இன்பம் வந்து பூமியில் பெண் இன்பம் பேரின்பம் அது வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது பேர் அதிசயம் தானே. அது இந்த உடம்புக்கு வந்து இறைவன் கொடுக்குற அதிசயமான உணர்வு. அது பூமியில் ஒவ்வொரு நேரமும் மனிதன் வந்து இதை அனுபவிக்கும் போது இதை விட பேரின்பம் நமக்கு வேணுமேன்னு நினைக்கிறதுக்காக அது சான்பிலாக கொடுக்கப்பட்டது. அப்போ அதிசயம்ன்றார். அதை என்ன சொல்கிறது ஐயா? அடே அற்புதமாகி அனுபோகம் காமம் போல அப்படின்னா, அவன் அதிசயமாகி அனுபவிக்கின்ற காம இன்பம் போல ஆன்மாவிலே கற்பனை இல்லாமல் உண்மையாகவே பொருந்தி இன்பம் கொடுப்பான். தந்தான்கிறார், கொடுப்பான். எப்படி? அதாவது அற்புதமான ஒரு ஒரு பேரின்பத்தை உடம்பு உயிர் அனுபவிக்கணும்னா சிவத்தோடு இணைய வேண்டும். சிற்றின்பம் பேரின்பமாக மாறும். இந்த ரகசியமெல்லாம் பூமியில் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு, வேறு யாரும் கிடையாது. சிற்றின்பத்தை பேரின்பம் மாக்கிற அதிசயமெல்லாம் மனிதனுக்கு மட்டுமே கைகூடி உள்ளது. வள்ளலார் பேரின்பத்தை அனுபவித்தார், உடம்பு இல்லாமலே. வள்ளலாருடைய உடம்பு அனுபவித்தது, பட்டத்தார் உடம்பு அனுபவிச்சது. ஏகாந்தமாக வெட்ட வழியோடு இறைவனோட பேசும்போது அது ஒரு பேரின்பமாக உயிர் அனுபவிக்கும். உடம்பு கிடையாது. உடம்புக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம். அது புலன்களுக்கு அப்பாற்பட்டு இயங்கிறதான் உயிர். அதாவது அந்த மோன சமாதி கூடும்போது இறைவனோடு சேர்ந்து அந்த உயிர் இயங்கும்போது, வெட்ட வழியிலே இறைவயப்பட்டிருக்கும்போது சிற்றின்பத்தை போல ஒரு பேரின்பத்தை அது பூமியை விட்டு இறைவனோடு சேர்ந்து அனுபவிக்கும். அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவத்தை 5 விட்டேறிய வெளிதனிலை வியப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதி பாடுன்ற எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியதே என்பார் பட்டினத்தார். எட்டாத பேரின்பம். சிற்றின்பம் என்பது ஒரு சாம்பிள் தான் பூமியில். இதை பேரின்பமாக மாற்றிக்கொள்ள தகுதியை இழந்தவன் மனிதனாக இருக்கிறான் பூமியில். மகான்களுக்கெல்லாம் அந்த தகுதி வந்ததுனால அவங்க இறைவயப்பட்டதுனால பூமியில் வாழ்ந்தாலும் பேரின்பத்தை அனுபவித்தாங்க. பூமியில் வாழ்ந்தாலும் பேரின்பத்தை அனுபவிக்கிற தகுதி அவங்களுக்கு இருந்துச்சு. வாழ்க்கை இங்கே தான் இருக்கும், இன்பத்தை அவங்க அங்கே அனுபவிப்பாங்க. அதனால தான் அவங்க எல்லாருமே பூமியில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. எந்த துன்பம் அவங்கள தொடாது. இது ஒரு பொய் தானே பூமி வாழ்க்கை என்பது. ஒரு மெய்யை கண்டுகொள்வதற்காக ஒரு பொய் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது இல்லையா? பிரபஞ்சம் முழுவதுமே பொய் தான். ஆனால் ஒரு மெய் அதை தாங்கி நிற்குது. எதுக்கு? இவன் அனுபவப்படட்டுமேன்னு சொல்லி. இந்த உயிர்களெல்லாம் அனுபவப்படுவதற்காக வேண்டி அமைக்கப்பட்டது பூமி. ஆனால் நாம் என்ன பண்ணோன்னா இதுவே உண்மை நம்பி, இந்த சிற்றின்பத்தையே உண்மை நம்பி, இந்த துன்பங்களே உண்மை நம்பி உடம்பை தளர்த்தி கொண்டு சுடுகாட்டுக்கு போயிடுறோம். தவிர இறைவனோடு சேர நமக்கு தெரியவில்லை. இதுலேருந்து தெரிஞ்ச பிறகு நமக்கு ஆகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதெல்லாம் கேளுடா, இது உனக்காக படைக்கப்பட்டது, உனக்காக கொடுக்கப்பட்டது. அத்தனையும் பொய் தான் பூமியில். எல்லாமே இன்றைக்கி உண்மை மாதிரி தெரியும். அழியக்கூடிய பொருளை ஒரு அழியாத பொருள் தாங்கி நிற்குதுடான்றது. அந்த அழியாத பொருள் எதுக்கு நிற்குதுன்னா உனக்கு கற்றுக்கிறதுக்கு தாங்கி நிற்குது. நீ கற்றுக்கிறதுக்காக தாங்கி நிற்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வா போதும். 60 வயசுக்கு மேலே இங்கே வந்துட்டால் தான் உடம்பை காப்பாற்றிக்கலாம் இல்லையா? உடம்பு இருந்தால் தான் யோக சாஸ்திரம் பண்ண முடியும். யோக சாஸ்திரம் பண்ணால் தான் இறைவயப்பட முடியும். அப்போ இறைவயப்படுறதுக்கு உடம்பை காப்பாற்றணும், புலன்களை காப்பாற்றணும், இறைவயப்படணும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும். பொய்யான உடம்புல ஒரு மெய் வந்து உள்ளே உட்காந்துக்கணும். அப்புறம் உடம்பு பொய் தான், இப்போது சாகக்கூடிய உடம்பாக தான் இருக்கும். இதை சாகாத கலையாக மாற்றணும்.
இதுக்கு எல்லாத்தையும் இருக்குதுன்னு நம்ம மனசு நம்பணும். நம்ப மாட்டேங்க. நம்ம என்ன செய்கிறோம்? கடவுள்கிட்டே வருவோம், ஒரு கோரிக்கை வச்சுட்டு நீ எங்கே செய்ய போகிற அப்படின்ட்டு போயிடுவோம். அப்போ அவர் எங்கே செய்வார்? கரை கடந்திடல